திருநெல்வேலி ஸ்பெஷல் வர கொத்தமல்லி சட்னி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. நல்ல எண்ணெய் சேர்த்துக்குவோம். அரை கப் வர கொத்தமல்லி, தனியா, இது பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை உடையது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, டைஜஸ்டுக்கு ரொம்பவும் நல்லது. தனியா ஒரு மருத்துவ குணம் நிறைய உடையது. இப்போ இந்த வர கொத்தமல்லிக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும், ஆனால் தீயை விடக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது. பாரம்பரியமான வர கொத்தமல்லி துவையல். கூடவே ஒரு 10 பூண்டு, உரிச்ச பூண்டு, கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு இரும்பு சத்து. கூடவே தேங்காய் திருப்பல்ல நறுக்கி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு செய்யலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ருசிக்கேற்ப கல்லுப்பு. இது நல்லெண்ணெய் செய்கிறது இன்னும் நல்லா ருசியை கொடுக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. சீரகம் சேர்த்துக்கலாம். கோசு பாசிப்பருப்பு கூட்டு, பாரம்பரியமான திருநெல்வேலி துவையல். சூப்பராக இருக்குங்க. இந்த துவையல் திருநெல்வேலி ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சாப்பிட்லாம். அவ்வளோ ருசி இருக்குது, சொன்னால் தெரியாது. இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ருசியாக இருக்குது. உடம்புக்கு ஆரோக்கியமானது. பாரம்பரியமான திருநெல்வேலி வர மிளகாய், வர தனியா துவையல்.